வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நாம நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன அளவு வேணும்ன்றத நான் சொல்றேன். நெல்லிக்காய் இந்த பாருங்க, இந்த சைஸ்ல பாருங்க, நல்ல பெரிய இந்த மாதிரி சைஸ்ல ஒரு 15ல இருந்து 20 நெல்லிக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. அதை நல்லா வேக வச்சுட்டு, இந்த நெல்லிக்காயில இந்த கொட்டையை நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை பாருங்க, இந்த பீஸ் எல்லாம் அப்படியே தனியா வந்துடும், 6 பீஸ் தனியா வந்துடும். இதை நல்லா வேக வச்சு தனியா பீஸா எடுத்து வச்சுக்கோங்க, கொட்டையெல்லாம் எடுத்துட்டு. இப்போ என்னென்ன வேணுங்கிறத சொல்றேன். உப்பு 2 டீஸ்பூன், கடுகு பொடி 2 டீஸ்பூன், மிளகாய் பொடி 2 டீஸ்பூன், அப்புறம் மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன். கடுகு பொடி கடையில கிடைக்கிறது வேணா வாங்கிக்கோங்க, இல்ல ஆத்துலயே கூட நம்ம அரைச்சிக்கலாம். அப்புறம் நல்லெண்ணெய் ஒரு 100 கிராம் நல்லெண்ணெய், கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன். இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருள். இப்ப நீங்க ஊறுகாய் எப்படி போடுறது, அதை எப்படி ஸ்டோர் பண்றதுங்கிறத பாருங்க. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். இது நெல்லிக்காய் ஊறுகாய்க்கான இன்கிரீடியன்ஸ் நான் இப்படி தான் பண்ணுவேன். நான் அது உப்பு, மஞ்சள் பொடி, மிளகா பொடி, பெருங்காயம், கடுகு பொடி, அப்புறம் வெந்தய பொடி, மொத்தம் 6 ஐட்டம் வச்சிருக்கிறேன் நான். இது நெல்லிக்காய் வேக வச்சு சின்ன சின்ன இதுவாக பீஸஸாக வச்சுருக்கிறதுல. இப்போ எண்ணெயை காய வச்சுட்டும் அது உள்ளுக்குள்ளே போடணும். ஒரு 1/4 கிலோ இருக்குமா? அது 1/4 கிலோலாம் இருக்குமான்னு தெரியாது, கப்பு தான் செலவு. நான் கண்ணளவு தான் என்னோடது. ஆயில் காயுது. ஆயில் என்ன? நல்லெண்ணெயா? நல்லெண்ணெய் தான். இது எண்ணெய் காஞ்சிட்டான்னு கொஞ்சம் கடுகு போட்டு பார்த்தா அதுலேயே நிறைய கடுகு பொடி இருக்கிறதுனால நம்ம கடுகு தனியாக இல்லை போடணும் அவசியம் இல்லை. நிறைய எண்ணெய் காஞ்சிட்டான்னு பார்த்துக்காக போட்டேன் நான். ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, முதல்ல அந்த எண்ணெய் காஞ்சது முதல்ல அடுப்பு அணைச்சிடுவேன். எண்ணெய் காஞ்சிட்டுனா அடுப்பு அணைச்சிட்டோம். ஏன்னா அடுப்பு எரியிச்சு எல்லாத்தையும் போட்டால் தீஞ்சு போயிடும். அதனால அணைச்சிட்டு ஒரு லுக்கில் இதை போட்டுருவேன் நான். லேசாக எல்லாம் லேசாக கொஞ்சம் அந்த பொரியிற மாதிரி ஆனதுக்கப்புறமா மொத்தப்படி அதில் போட்டு ஆளை போட்டு திக்கல் வேக வச்ச நெல்லிக்காயில் போட்டாச்சா? இப்போ எதுக்காக அடுப்பணைச்சேனாக்கா, அது தீஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுனால அடுப்பணைச்சேன் நான். பட் இது இஸ் நாட் சஃபிஷியன்ட். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் குக் பண்ணுறதுக்கு அடுப்பு மறுபடியும் பற்ற வைக்கணும். அது சிசில் ஆற வரைக்கும் அப்படியே கிண்டணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் சிசில் ஆற வரைக்கும். இது சிம்பிள் பிக்கில். அந்த கடையில் வாங்குறது ரொம்ப காரம் உப்பு இல்லாமல் இந்த நெல்லிக்காயோட டேஸ்ட்டோட நல்லா வெளியில் வச்சுக்கலாம் இல்லையா? அதை ஊதெல்லாம் எப்பயுமே வெளியில் தான் வைக்கணும், வீட்டில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. சார் 1 மந்த் இருக்குமா? தாராளம் மேலேயே கொடுக்கும். ஒழுங்காக நீங்கள் பக்கமாக பண்ணிக்கிறாங்க, இல்லாட்டி ஒரு வாரம் வச்சு இன்னொரு கலந்து கூட எடுத்து வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அவ்வளோதானா? இல்லை, இது கொஞ்சம் அந்த எண்ணெயை இது பண்ணி சிசில் ஆகும். அது இதில் வச்சுக்கணும். ரெடி இருக்கா வளதி? ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கலந்துட்டே இருக்கணும். கலந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ரொம்ப அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் கலர் நம்ம. ஏன்னா அப்படியே விட்டோம்னா அடியில் பிடிச்சிரும். இது ஓரத்தில் அழகாக சிசில் ஆகிட்டு தெரியும் இல்லையா உங்களுக்கு? என்ன கட்டினது? ஆமாம், அது மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் அடுப்பு அடைச்சி அப்படி கொஞ்சம் கூல் டவுன் பண்ணுவோம். ஓகே. அப்புறமா இன்னொருத்தர் கூட கலந்துக்கலாம். அது இப்போதைக்கு இது போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நல்லா இருக்கும். சீக்கிரம் காலி பண்ணோம்னாக்கா ரொம்ப நம்ம வதக்கிட்டே இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. இல்லாட்டி இது 2-3 நாள் கழிச்சு நீங்கள் அது ஒரு வதக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அது லாங்காக இருக்கும். அது அண்ட் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்புறமா இது தயிர் சாதத்துக்கு தொட்டதுக்கு டிவி ரெடி. combo for curd rice. எப்பயும் பாட்டிலில் போட்டுக்கிறதுனால ஊறுகாய் நல்லா ஆற வச்சுக்கணும். சூடாக பாட்டில் உள்ளுக்குள்ளே போட்டாக்க அப்புறமா சீக்கிரம் ஃபங்கஸ் வந்துடும். அதெல்லாம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா பாட்டில் உள்ளுக்குள்ளே போடணும். பாட்டிலில் போடுறதுக்கு முன்னால் என்ன பண்ணுவோம்னாக்கா, பாட்டில் அடியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும். எதுக்காகனாக்கா அங்கங்கே ஏர் கேப்ஸ் இருந்ததுனாக்கா என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஃபங்கஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அடியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊறுகாய் உள்ளுக்குள்ளே போட்டு வைக்கணும். ஏர் கேப்பே இல்லாமல் போடணும் எப்பயுமே. சரியா? ஏர் கேப்பே இல்லாமல் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போடணும்.
போட செய்ய கொஞ்சம் குத்தி விட்டுடணும், இல்லாட்டி வந்து அங்கங்கே இடுக்கு இருக்கும். அந்த அடியில் இருக்கிற எண்ணெய் வந்து இந்த கேப் எடுத்துகிட்டு போகணும். அதில் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கனாக்கா வார்ம் வாட்டரில் வச்சு கூட உள்ளுக்குள்ளே போடலாம், அப்போ உள்ளேருந்து அந்த இதெல்லாம் அது ரிலீஸ் ஆகும். பட் இருந்தாலுமே நமக்கு இது போகணும். ஆக்சுவலாக கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த மாதிரி போட்டாங்க. ஸோ இப்போ டேரெக்டாக ஷெல்ஃபில் அப்படியே வச்சுருந்தோம் இல்லையா? அவ்வளோதான். இது இருக்கும் 1 மாதம் 2 மாதம் இருக்கும். அது மேலே கூட இருக்கலாம். பட் மேலே தான் என்ன எக்ஸ்ட்ரா விடணுமா? இல்லை வேணாம், இது போகும் அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபுல்லாக பிடிச்சிருது இல்லையா? இல்லை கம்ப்ளீட்டாக. ஆமாம். எல்லா ஊறுகாயுமே இப்படி தான் ஸ்டோர் பண்ணுவேன். இப்படி இது பண்ணுற ஊறுகாய் நான் மட்டும் இப்படி தான் ஸ்டோர் பண்ணுவேன். யூஸ்வலாக வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுவோம் அப்படிங்கிறதுல வந்து நமக்கு இல்லை. ஆக்சுவலாக வந்து என்ன ஒரு மாதிரி க்ளீனாக அந்த பக்குவமாக பண்ணிட்டீங்கன்னாக்கா அது வந்து ஒரு ட்ரை பாட்டில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா அது இவ்வளோ எண்ணெய் மேலே நிற்கணும் இல்லையா அதில்? ஆமாம். ஓகே. இப்போ ஆவக்காய் அதெல்லாம் போடுறாங்க, அதுவும் அதே மாதிரி தானே? எல்லாமே அதே மாதிரி தான். ஓகே ஓகே சரி.